ஃப்ரீடம் ஆப்போட பிஸ்னஸ் தமிழ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் தான் உங்கள் சூர்யா வந்திருக்கேன். நம்மளோட பிஸ்னஸ் தமிழ் சேனலில் இதுக்கு முன்னாடியும் எக்கச்சக்கமான பிஸ்னஸ் சார்ந்த வீடியோஸ் உங்களுக்காக கொடுத்துருக்கோம். ஸோ இப்போது இந்த ஒரு சீரிஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் நடக்கக்கூடிய, அதாவது பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அவங்க இடத்துல போயிட்டு அவங்க என்னென்ன மாதிரியான பிஸ்னஸை எப்படி ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாங்க, ஸ்டார்ட் பண்ணி இப்போ வரைக்கும் அவங்க இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட்லாம் பண்ணியிருக்கிறாங்க, அவங்களோட ஃபியூச்சர் பிளான் என்ன, அண்ட் இதெல்லாம் தாண்டி அவங்க பிஸ்னஸ்க்குன்னு போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் என்ன, அவங்களுக்கான லாபம்லாம் கிடைக்குதா அப்படின்னு பல விதமான விஷயங்கள் வந்து நீங்கள் ஒவ்வொரு வீடியோஸ்லையும் பார்த்துட்டே இருக்கீங்க. ஸோ அதே மாதிரியே இப்போ ஒரு பிஸ்னஸ், சிறப்பான பிஸ்னஸ் நடக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் இருக்கும். ஸோ நீங்கள் செட்டப்பு நம்ம தமிழ்லாம் பார்த்தப்பே தெரிஞ்சிருக்கும் அது என்ன பிஸ்னஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்மளுடைய அழகை இன்னும் அழகுபடுத்துறது, அதாவது உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, உண்மையாகவே சொல்லணும் அப்படின்னா, பெண்கள் பிறப்புலே அழகு தான்ப்பா, அவங்களுடைய அழகை இன்னும் அழகு சேர்க்கறதுக்கு தான் இந்த பியூட்டி பார்லர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா பியூட்டி பார்லர் வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண்மணி, அவங்க அந்த பிஸ்னஸ்குள்ளே எப்படி வந்தாங்க, எப்படி சிறப்புற அந்த தொழிலை அப்படியே செம்மையாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பல இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸை அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் மேடம். வணக்கம். பணிவா சாஃப்டா அவங்களுடைய வணக்கத்தை வந்து சொல்லிட்டாங்க. இருந்தாலும் அவங்ககிட்ட பேர் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பேர்? என் பேர் திவ்யா பாலமுருகன். ஓகே, நீங்கள் எங்கே இந்த பியூட்டி பார்லர் ரன் பண்ணிட்டு இருக்கீங்க? மதுரையில். கிட்டத்தட்ட உங்கள் பியூட்டி பார்லர் பற்றி ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா, நீங்கள் கோபுரத்துலேருந்து அப்படி ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கனாலே இந்த சூப்பரான ஒரு பியூட்டி பார்லர் வந்து தெரிய வரும். ஸோ மதுரை அரசி அழகு நிலையம், கரெக்டா? கரெக்ட். நான் சொல்கிறது நீங்களே உங்களுடைய மதுரை அரசி ஹெர்பல் அழகு நிலையம். கரெக்டாக எந்த லொக்கேஷனில்? வடக்கு கோபுரம். வடக்கு கோபுரத்துக்கு அப்படியே ஆப்போசிட். வடக்கு கோபுரத்துக்கு அப்படியே நீங்கள் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பியூட்டி பார்லரானது அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த பியூட்டி பார்லர் இந்த மாதிரியான பிஸ்னஸ்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம் வந்து உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ அது எப்போ வந்தது? நீங்கள் எந்த ஏஜ் படிக்கும்போது நம்ம ஒரு பியூட்டிஷனாக மாறணும் அப்படின்னு உங்களுக்கு அந்த ஸ்பார்க்கானது கிடச்சி? ஆக்சுவலாக நான் 10th படிக்கும் போது எனக்கு இதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆனால் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது எனக்கு அவ்வளோதான் தெரியாது, சித்திக்கு தெரியும். சித்திக்கு தெரியும். சித்தி என்கரேஜ் பண்ணுவாங்க. அப்போவே ஹேர் ஸ்டைல்லாம் பண்ணிகிட்டு இருப்பேன். அப்போ வந்து ஃபேஸ் மேக்கப் அவ்வளோது கிடையாது, யாரும் அவ்வளோ இன்வால்வாக பண்ண மாட்டாங்க. ஹேர் ஸ்டைல் தான் நம்ம டிசைனாக பண்ணி பார்க்கணும். எங்கேயாவது போகணுன்னா அந்த பெண் குழந்தைங்கள்லாம் செஞ்சுப்போம். அப்போ நம்ம ஃபேமிலிக்குள்ளே என்னோடய சிஸ்டர்ஸ், கசின்ஸ் எல்லாருக்குமே நான் செஞ்சு விடுவேன். அதை பார்த்து சித்தி தெரிஞ்சு வச்சுட்டாங்க. பட் என்கிட்ட சொல்லலை. +2 முடிச்சோட்டி காலேஜ் போகலாமா அப்படிங்கிற ஐடியாவில் இருக்கும்போது நான் காலேஜ் விரும்பலை. அப்போ சித்தி நீ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டாங்க. நீ என்ன பண்ண போகிற, என்ன ஐடியாவில் இருக்கு? தெரியல சித்தி, என்ன பண்ணணும்? எனக்கு காலேஜ் பிடிக்கல அப்படின்னு. அப்போ ஒன்று பண்ணேன். இப்போ வந்து எல்லாரும் இந்த பியூட்டி பார்லர் படிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜில் எனக்கு சொன்னாங்க. அப்போ எனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாதுன்னா பேசிக் ஓரளவுக்கு தெரியும். இதுக்கு எப்படி போகணும், எங்கே போகணும், யார்கிட்ட கற்றுக்கணும், எப்படி இதில் ரன் பண்ணணும், அதெல்லாம் எதுவுமே தெரியாது. சித்தி தான் சொன்னாங்க. நம்ம தெரிஞ்சவங்க யாரையாவது கன்சல்ட் பண்ணி அவங்க மூலமாக நீ இது படிக்கிற கோர்ஸே இருக்குது, நீ அவங்கள்ட்ட போய் என்ன ஏதுன்னு விசாரி, உனக்கு பிடிச்சிருந்தா இதில் இறங்கி செய் அப்படின்னாங்க. ஏன்னா இது உனக்கு கைத்தொழில் மாதிரி உனக்கு உதவும் அப்படின்னாங்க. அவங்க வந்து ராஜபாளையத்தில் இருக்கவங்க சிஸ்டர்ஸ் 2 பேர் கிளாஸஸ் எடுக்கிறாங்க. அப்போ அவங்கள போய் கன்சல்ட் பண்ணேன். அவங்க என்னைய வச்சு ஃபஸ்ட்டு டெஸ்ட் பண்ணி பார்த்தாங்க. உனக்கு என்னெல்லாம் தெரியும், நீ எதுலெல்லாம் ஆர்வமாக இருக்க அப்படின்னு. அப்புறமா தானே உனக்கு சூப்பராக வரும் இந்த ஃபீல்டு, கவலையே படாத, படிக்கலான்னு சொல்லிட்டு 1 இயர் கோர்ஸு 2009 ஸ்டார்ட் பண்ணேன். 2010 ஃபினிஷ் பண்ணேன். சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அப்புறம் சென்னை போய் அந்த அட்வான்ஸ் கோர்ஸையும் முடித்து சர்டிஃபிகேட் வாங்கியாச்சு. திரும்ப ரிட்டன் வரேன். வந்து இறங்குனா பொண்ணு பார்க்க வந்து நிற்கிறாங்க. என்னோடய பிளான் வந்து முடிச்சுட்டு பார்லர் வைக்கணும் அம்மா ஊரில். போய் பார்லர் வச்சு நல்லா ரன் பண்ண படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு வந்து பிளானிங்கும் வந்துருச்சு. முடித்த கையோட அடுத்து பார்லர் வைக்கிறோம், அது நல்லா ரன் பண்ணுறோம், டெவலப் பண்ணுறோம் அப்படிங்கிற ஒரு கனவோடே தான் படிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னா படிச்சுட்டு இருக்கும்போது நிறைய என்கரேஜ் பண்ணாங்க எல்லாருமே, நல்லா பண்ணுறேன்னு. நான் பண்ண ஃபர்ஸ்ட் மேக்கப்பே மதுரை தான். அங்கேருந்து நான் ஃபஸ்ட்டு மேக்கப்பே மதுரைக்கு தான் வந்தேன் தனியாக. ப்ராக்டிஸ்லாம் முடித்து மேம் என்னை தனியாக நீ போ, நீ நல்லா பண்ணுற அப்படின்னு அனுப்பி வச்ச ஃபஸ்ட்டு மேக்கப்பே மதுரை தான் வந்தேன். அதுலேயும் என்ன ஸ்பெஷல்னா, நான் முடித்த கையோட அதே வீட்டில் இன்னொரு மேக்கப்பும் புக் கொடுத்துட்டாங்க. அப்போவே ஏன்னா அவங்க பொண்ணு எடுக்கிறாங்க. நீங்கள் அந்த பொண்ணு பண்ண மேக்கப் நல்லா இருக்குன்னு எங்கள் மேடம் கிட்ட பேசி இதே பொண்ணு அனுப்பி வைங்க, அடுத்த இந்த பொண்ணோட அண்ணாவோட மேரேஜுக்கு, அது லோக்கல் அதே ஊரில் நடக்குது, இந்த பொண்ணு தான் வேணும், இவங்களே வந்து பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அன்றைக்கே புக்கும் பண்ணிட்டாங்க. அந்த மேக்கப்பும் புக் பண்ணிட்டாங்க. அப்போ ஆன்ட்டி வந்து எனக்கு கிளாஸ் எடுத்து அந்த மேம் சொன்னாங்க, ரொம்பவே நல்லா பண்ணுறடா, சீக்கிரமாகவே உனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் இருக்குது அப்படின்னு சொல்லி ரொம்ப என்கரேஜ் பண்ணுவாங்க. சரி, சென்னை முடிச்சுட்டு நம்ம இந்த பிளானிங்கில் வரோம், போய் அடுத்து என்ன திங்ஸ் வாங்கலாம், இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்ம பார்லர் வைக்கலாம், ஓப்பன் பண்ணலான்னு பிளானில் வரும்போது டக்குன்னு பொண்ணு பார்க்க வந்து நிற்கிறாங்க. சொல்லாமல் கொள்ளாமல்
அப்பவும் வேணாம், அவாய்ட் பண்ணேன். பொண்ணு பார்க்கலாம் இப்போ இன்ட்ரெஸ்ட் இல்லை, நான் கல்யாணம் ஐடியா கிடையாது, வேணாம்னு சொன்னால் அப்புறம் நம்ம சொந்தக்காரவங்க எல்லாரும் இல்லை கரெக்ட் டைம் தான், நம்ம இந்த மாதிரி மாப்பிள்ளை கிடைக்காது, நீ பண்ணியே ஆகணும், பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் அப்புறம் பார்லர் வச்சுக்கோ. அப்புறம் டைம் கேட்டு நான் அட்வான்ஸும் முடிச்சாகணும்னு சொல்லி 3 months டைம் கேட்டேன். 3 months போய் அங்கேயும் முடிச்சுட்டு திரும்ப வந்து என்கேஜ்மெண்ட் முடிச்சுட்டு மறுபடியும் 3 months போனேன். மறுபடியும் கிளாஸ் போனேன். ஏன்னா முடிச்சிருக்கோம், ப்ராக்டிஸ் வேணும் இல்லையா, அந்த ப்ராக்டிஸில் இருக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு நான் இன்வால்வாக அதை இறங்கினேன். நான் இங்கே கிளாஸ் படிச்சுட்டு இருக்கும்போதே 1 year கோர்ஸில் படிச்சுட்டு இருக்கும்போதே நைட்டு 1 மணிக்கு கூப்பிட்டா கூட எந்திரிச்சு ஓடிடுவேன் மேக்கப்புக்கு. அந்த அளவுக்கு பைத்தியமாக இருப்பேன். மேக்கப்புக்குன்னு கூப்பிட்டுட்டா போதும், வீட்டில் கூட திட்டுவாங்க, வீட்டு வேலையெல்லாம் பார்க்கவே மாட்டேன். மேக்கப்னா போதும் உடனே கிளம்பிடுவேன், இதுதான் டைம்னு கிளம்பிடுவேன். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோவா ஏன்னா நான் சொல்கிறது ஒரு 15 years பேக். அப்போ யாருமே இதில் இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்க மாட்டாங்க, முதல்ல வீட்டில் அலோவ் பண்ண மாட்டாங்க, யாருமே என்கரேஜ் பண்ண மாட்டாங்க. எனக்கு வந்து சித்தி என்கரேஜ் பண்ணதான், அம்மாவும் ஓகே உனக்கு பிடிச்சதை செய்யிட்டாங்க. நம்ம வீட்டை பொறுத்தவரை ஓகேன்னு வச்சுக்கோங்க. ஆனால் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் என்ன மாதிரி கிடையாது. என்ன மாதிரினா ஒரு பொண்ணு மட்டும்தான் என் கூட படித்த பொண்ணு, அவங்க அப்பாவுக்கு அவச்செல்லாம் ஓகேன்ட்டாங்க. மற்ற என் கூட படித்த ஸ்டூடெண்ட்ஸில் ஒரு 6-7 பேர் வந்து எதுலேயுமே இன்வால்வ் ஆக மாட்டாங்க. காலம்பர வர ஈவினிங் வீட்டுக்கு போக இந்த கிளாஸ் மட்டும் தான் அட்டன் பண்ணுவாங்க. வெளியில் எங்கேயாவது கூப்பிட்டா வர முடியாது, அவங்க ஃபேமிலி பேக்ரவுண்ட் அந்த மாதிரி விட மாட்டாங்க. நம்ம அப்படி கிடையாது, எத்தனை மணிக்கு கூப்பிட்டாலும் ஜல்லுன்னு போய் நிற்கிறது அந்த மாதிரி தான். அப்போ அதனாலேயே இதை ரொம்ப நான் ஆர்வமாக கற்றுக்க ஆரம்பிச்சேன். இன்னும் மேலும் போகணும், அப்போ இதில் இன்னும் இருக்குது, இன்னும் நம்ம தேடணும், இன்னும் என்னென்ன புதுசாக இருக்கோ எல்லாம் கற்றுக்கணுங்கிறதுக்காக தான் சென்னை போனது. சென்னையும் வந்து எனக்கு சிபாரிஸ் பண்ணி போஸ் வெங்கட் சார் அவங்க ஃப்ரெண்டு மூலமாக போனேன். போய் அதையும் முடிச்சாச்சு, வந்தாச்சு, கல்யாணம் பண்ணியாச்சு. கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்த கண்டிஷன் வந்து எனக்கு கல்யாணம் முடிச்ச உடனே பார்லர் வச்சு தரணும். என்னோட கனவே வந்து பார்லர், பியூட்டி பார்லர் வைக்கணும், ரன் பண்ணணுங்கிறது தான் என்னோட கனவு. அதுக்கு நீங்கள் தடையாக இருக்கக்கூடாது, எனக்கு வச்சு தரணும்னு சொல்லவும் என் நாத்தனார் ஓகே நாங்களே வச்சு தரோம், முதல்ல கல்யாணத்தை முடி, எங்கள் வீட்டுக்கு வா, மேற்கொண்டு நீ வேறு எதுவும் படிக்கிறா இருந்தாலும் நாங்கள் படிக்க வைக்கிறோம், நீ பார்லர் வச்சு ரன் பண்ணுறா இருந்தாலும் ஓகே உன் விருப்பம்னுட்டாங்க. சரின்ட்டு வந்தாச்சு, கல்யாணம் முடிச்சாச்சு, வந்தாச்சு. கோர்ஸ் முடிச்சு 1.5 years ஆச்சு. கல்யாணம் முடிச்சுட்டு நம்மளும் பண்ணலான்னு பார்த்தா கவுண்டமணி காமெடி ஆயிடுச்சு. ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக குழந்தை பிறக்கணும், குழந்தை வளரணும், இப்படி ஓடுது. 13 years ஓடிடுச்சு. 13 வருஷம். அதில் 13 வருஷம் நான் விடலை, 13 வருஷம் ஓடி இருக்கு. பட் நான் ஒரு 2 yearsலேயே முடிச்சுக்கிட்டேன். நான் ஆசைப்பட்டு கற்றுக்கிட்டதை இந்த கனவை வந்து கனவாக ஆக்கக்கூடாது, கண்டிப்பாக இதை ஜெயிச்சு காமிக்கணும்னு சொல்லிட்டு நம்மளால் முடிஞ்சது ஃபேமிலிக்குள்ளேயே பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் எப்போதுமே என் கைவசம் திங்ஸ் இருக்கும். நானும் அங்கங்கே போகிறப்பெல்லாம் என்னோட பர்ச்சேஸ் வந்து என்னோட பார்லர் பர்ச்சேஸாக தான் இருக்கும். வேறு எதுவும் நான் விருப்பப்பட்டு வாங்க மாட்டேன், வீட்டுக்கு கூட வாங்க மாட்டேன். என்னோடய பர்ச்சேசிங் ஃபுல்லாகவே பார்லருக்கு வாங்கணும். ஏதாவது பார்த்தா இது நல்லாயிருக்கும், இதை வச்சு பண்ணால் கஸ்டமர்ஸ்க்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி வாங்கி நான் போட்டு வச்சுட்டே இருப்பேன். அப்புறம் சுற்றி இருக்க நம்ம ஏரியாவில் இருக்கவங்க கிட்ட எல்லாம் முதல்ல நமக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறத அவங்களுக்கு காமிக்கணும் அப்படின்னு நான் ஸ்டார்ட் பண்ணேன். வீட்டில் வச்சே ஸ்டார்ட் பண்ணேன். பாப்பாவுக்கு 2 years 2 வயசு ஆகும்போதே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அத்தை ஹெல்ப்பாக இருந்தாங்க, ஓகே நீ பண்ணு, பார்த்துக்கலாம், நான் பாப்பா பார்த்துக்கிறேன்ட்டாங்க. அப்போ நான் ஸ்டார்ட் பண்ணும்போது தான் இங்கே உள்ளவங்கலாம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. நல்லா பண்ணுறீங்க, எங்களுக்கு மற்றவங்க கிட்ட பண்ணுறதை விட உங்ககிட்ட பண்ணுறது ரொம்ப எல்லா சர்வீஸுமே நல்லா இருக்குது. மெயினாக த்ரெட்டிங் வந்து பெயின் இருக்காது, ரேஷஸ் வராது, சேஃப் சொதப்பல் இருக்காது, நல்லாவே பண்ணுறீங்க, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் சர்வீஸ் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது. அப்புறம் நம்மளுக்கு இவ்வளோ திறமை இருக்கும்போது எதுக்கு நம்ம சும்மா உட்காந்துருக்கணும், அதை இன்னும் கொஞ்சம் பெருசாகணும். ஆனால் வீட்டுக்குள்ளேயே தான் இருந்து பண்ணேன், வீட்டுக்குள்ளேயே இருந்து நம்ம கஸ்டமர்ஸை சேர்த்துட்டேன், அவ்வளோதான். எல்லாருமே நம்ம கஸ்டமர்ஸ் தான். அந்த ஏரியாவில் நிறைய பேர் நம்மளை தவிர எங்கேயும் போக மாட்டாங்க. ஆனால் ஃபேமிலியில் நம்மளுக்கு இன்வெஸ்ட் பண்ணி பார்லர்னு வைக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டம். பார்லர்னு நான் அப்போ ஐடியா பண்ணவே இல்லை, ஐடியா பண்ணாலும் நடக்காத ஒரு சுச்சுவேஷனில் இருந்தோம். அப்புறம் சின்ன பாப்பா வந்ததும் கொஞ்சம் ஓகே நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வைப்போம். ஏன்னா அப்போ வந்து வேல்யூ இல்லை, 10 வருஷத்துக்கு முன்னால் இதுக்கு வேல்யூவே கிடையாது. பார்லர்லாம் எங்காவது மூளைக்கு ஒன்று அப்படி தான் இருக்கும். அதிகம் பார்லர் இருக்காது, பெரிய பெரிய பார்லர்ஸ் தான் இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நாள் ஆக அதிகமானுச்சு. எல்லாம் வீடுகள்லேயே வச்சுருந்தாங்க. வீடுகளில் வச்சுருந்தாலும் சர்வீஸ் யார்கிட்ட நல்லா இருக்கும் அவங்கக்கிட்ட தான் அதிகமாக போவாங்க. அதையும் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்படி நான் இத்தனை வருஷம் கேப் கொடுத்ததுல நிறைய விஷயங்களை கற்றுக்கிட்டேன்.
எங்கே வந்து திறமை இருக்குது, இந்த ஃபீல்டுக்குன்னு இல்லை, பொதுவாக எல்லா மனுஷங்கள்கிட்டையும் எங்கே திறமை இருக்கோ அந்த திறமையை தேடி ஆட்கள் போவாங்க. அந்த வேலைக்கான மதிப்பு கட்டாயம் கிடைக்கும். அதை நம்பி நம்ம யார் வேணாலும் தைரியமாக ஜெயிக்கலாம். அது ஒரு அனுபவம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் ரன் பண்ணேன். அப்புறம் பார்லர் வைக்கலாம்னு பார்த்தா சின்ன பாப்பா கொஞ்சம் வளர்ந்ததும் ஒரு ஐடியா, பார்லர் வைக்கலாம் அப்படின்னு என் ஹஸ்பண்ட் கிட்ட கன்சல்ட் பண்ணேன். ஓகேம்மா, நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு சின்னதாக ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு கொஞ்சமாக தான் இன்வெஸ்ட் பண்ணேன். ரொம்பலாம் இல்லை, கொஞ்சமாக இன்வெஸ்ட் பண்ணோம். வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தோம். நம்ம வடக்கோபுரத்தில் மதுரை மீனாட்சி அம்மன் டெம்பிள் வடக்கோபுரம் பக்கத்துலேயே நம்ம கடையில் ஒரு சின்னதாக ஒரு கடை பார்த்தோம். அங்கே ஸ்டார்ட் பண்ணேன். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 4 இயர்ஸ் ஆச்சு. 4 இயர்ஸ் ஆச்சு. கடைக்கு ஃபஸ்ட்டு நான் வீட்டில் வச்சுருக்கும் போது பேர் வந்து பாப்பா பேரில் தான் ரன் பண்ணிட்டு இருந்தேன். கடைன்னு வைக்கும்போது ஒரு நல்ல பேரை அமையணுமே அப்படின்னு சொல்லிட்டு மாற்றலாம் அப்படின்னு யோசித்தேன். அப்போ தான் எனக்கு யோசனை வந்து, ஏன் நம்மளுக்கு வந்து இந்த வாய்ப்பை இத்தனை வருஷம் கழித்து ஒரு கடைன்னு நம்ம பார்லர்னு வைக்க வந்து ஐடியா கொடுத்து நம்மளுக்கு அந்த சுச்சுவேஷனை அமைச்சு கொடுத்தது நம்ம மீனாட்சி தான் கண்டிப்பாக. அதனால் மீனாட்சி பேர்லேயே வைப்போம். ஆனால் எல்லோரும் அந்த மீனாட்சிக்கு நிறைய பேர் இருக்குது, சொல்லவே முடியாது. அந்த அளவில் அம்பாளுக்கு வந்து நிறைய பேர் இருக்குது. அதில் அவங்களோட ஹெட்லைட் மெயினான ஒரு நேமாக இருக்கணும், அவங்கள குறித்த நேமாக இருக்கணும். நானாக தூக்கத்தில் ஜஸ்ட் யோசித்தேன், அவ்வளோதான். மதுரை அரசி, நம்ம பார்லருக்கும் நம்ம ஃபீல்டுக்கும் அது மேட்சாக இருக்கணும், சாமி பேரும் அதில் இருக்கணும்ன்ட்டு தான் மதுரை அரசின்னு வச்சேன். பக்காவாக அமைஞ்சிருச்சு. இந்த ரன்னிங்கில் எல்லாருமே மதுரை அரசி, அவங்க பார்லர் நேம் மதுரை அரசியா, பரவாயில்ல வித்தியாசமாக வச்சுருக்கீங்க, நல்லா இருக்குது. தமிழில் இருக்கட்டுமே, ஏன் இங்கிலீஷில் நம்ம அடுத்தது தேடி ஓடணும், தமிழில் இருக்கட்டும், அம்பாள் பேர் இருக்கட்டும், நல்லா தானே இருக்கும் அப்படின்னு இப்போ வரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு, சூப்பராக போயிட்டுருக்கு நம்ம பார்லர். இப்போது நம்ம ஒரு கஸ்டமர் வந்திருக்காங்க, அவங்களுக்கு ஃபோட்டோ ஷூட்காக அவங்கள நம்ம ரெடி பண்ண போகிறோம்.